ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தக்குண்டான ராசி பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் கடகராசிக்கு ராசியாதிபதி சந்திரன் உச்சமிட்டு இருப்பதும் 2 கூடிய சூரியன் 5இல் அமர்ந்து குரு பார்வை ஏற்படுவதும் 11இல் குரு இருப்பதும் பொருளாதார வரவுகள், சுயதொழில் புரிபவர்களுக்கு பொருளாதார வரவுகள், பண வரவுகளை நல்ல முறையில் ஏற்படுத்தும். அதே இது நல்ல முறையில் பணம் வரும்போது அந்த வரவுக்கேற்ற செலவினங்களுமே உண்டாக்கும். அஷ்டமச்சனி நடப்பதால் வரவுகள் நல்லா வரும், வரவுக்கு தக்கன செலவினங்களையுமே ஏற்படுத்தும். இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் செலவுகளை தவிர்க்கலாம். இந்த அஷ்டமச்சனியில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, போட்டால் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே மாதிரி ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். நகை நட்டு பொன்பொருள் ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். அதே மாதிரி யாரும் பணம் கேட்குறான்னு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது, லேட் ஆகும். உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் ஜென்மத்தில் இருப்பது, சனியுடைய பார்வை ஏற்படுவது, உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசு சம்மந்தப்பட்ட துறை காரியங்கள் அப்புறமே அனைத்துமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமச்சனி நடப்பதால் வண்டி வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட வண்டியை அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அதனுடைய இதுகளை பிரச்சனை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்களுக்கு சற்று மதிப்பெண் குறைவாகவே எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடுமையாக படித்தால் மதிப்பெண் அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படித்தா அரியர் இல்லாமல் படித்து தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது அரியர் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். படிக்கும்போது நல்ல மார்க்கு மதிப்பெண் எடுத்துடலாம். அதேமாதிரி இந்த தீயணைப்புத்துறையை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தீயணைப்பு கடகராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தீயணைப்புத்துறையில் சார்ந்திருப்பவர்கள் புறமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்பட வேண்டும். செயல்படும்போது பல இன்னல்களையும் சங்கடங்களையும் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த கார்த்திகை மாதம் கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமையுது. அதே இது திருமணமாகாத தம்பதிகள், அதாவது திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்குமே 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே இந்த குரு 3ஆம் இடத்தை பார்ப்பது சகோதர வழிகள் பல நன்மைகளை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தை குரு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு இடம், பொருள், வீடு, வாசல் இந்த மாதிரி அமைப்புள்ள காசை முடக்குனீங்கன்னா வேறு விரைச்சல்கள் அதிகமே ஏற்படாது. அது வேலையில் உள்ளவங்களுக்கு இதுகளையும் அனுசரிச்சணும். இல்லத்தரசிகள் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் பல நன்மைகளை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கும்போது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த கடகராசி நேயர்கள் கார்த்திகை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் துளசி மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட குமரன். நன்றி, வணக்கம்.